நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இலங்கையில் மேஜர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டிக்கு 2 அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. கொழும்பு கிரிக்கெட் கழகம், அதாவது CCC மற்றும் போலீஸ் கழகம் ஆகியன, போலீஸ் விளையாட்டுக் கழகம் ஆகியன தெரிவாகி இருக்கின்றன. கொழும்பு கிரிக்கெட் கழகம் மற்றும் தமிழ் யூனியன் அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. 2 தினங்களுக்கு முன்னர் கோல்ஸ் மற்றும் போலீஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற்றது. நேற்றைய தினம் நடைபெற்ற கொழும்பு கிரிக்கெட் கழகம் மற்றும் தமிழ் யூனியன் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கொழும்பு கிரிக்கெட் கழகம் முதலில் துடுப்படுத்த ஆடியது. 309 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டார்கள். சொனால் தினிஷ்க அண்மையில் டெஸ்ட் அணிக்குள் உள்வாங்கப்பட்டவர். 11 பேர் கொண்ட அணியில் விளையாடியவர். எனவே அவர் மிக சிறப்பான முறையில் பிரகாசித்து காட்டியிருக்கின்றார். 83 ஓட்டங்களை அவர் ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர்தான் அணியின் தலைவர். பவான் ரத்நாயக்க 63 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவருமே இலங்கை அணியின் எதிர்கால வீரர்களாக பேசப்படுகின்றவர்கள். நிஷான் மதுஷ்க 36 ஓட்டங்கள், ஷெஹான் கோசல 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்து வீச்சில் வியாஸ்காந்த் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இந்த தொடரில் 7 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருக்கின்றார். மீண்டும் பேசும்படியான நல்ல பெறுதி ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த தொடரில் ஏற்கனவே ஒரு தடவையும் அவர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. லஹிரு சமரகோன் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். விஸ்வதேமிக்க 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு தொடர்படுத்தாடிய தமிழ் யூனியன் கிரிக்கெட் கழகம் சார்பாக சித்துர கப்லஹின 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்தான் கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர். சார்ஜன் சண்முகநாதன் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சார்ஜனின் துடுப்பாட்டம் நல்ல முறையில் அமைந்தது. விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட நிலையிலும் 59 பந்துகளில் 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். பானுக ராஜபக்ஷ 31 ஓட்டங்கள், விகாஷ் தெவுமிக்க 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 14 ஓட்டங்களை வியாஸ்காந்த் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 12 ஓட்டங்களை தருந்துவர் நாயக்க பெற்றிருந்தார். பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை கமிந்து மெண்டிஸ் கைப்பற்றியிருந்தார். மிக சிறப்பாக அவர் பந்து வீசி போட்டியின் போக்கை மாற்றிக் கொடுத்திருந்தார். நுவான் துஷர 2 விக்கெட்டுகள், விஸ்வ பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சமிந்து விஜயசிங்கவுக்கு 1 விக்கெட் கிடைத்திருக்கின்றது. எனவே இதன் மூலமாக இறுதிப் போட்டிக்கு கொழும்பு கிரிக்கெட் கழகமானது தெரிவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு போட்டியாக நடைபெற்றது கோல்ஸ் மற்றும் போலீஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. அது உண்மையில் ஒரு பக்க போட்டியாக சென்றது என்று சொல்லலாம். முதலில் துடுப்படுத்தாடிய கோல்ஸ் அணி துடுப்பாட்டத்தில் பெரிய அளவில் பிரகாசிக்க தவறியது. ஆரம்ப விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டவை இதற்கு காரணமாக அமைந்தது. கோல்ஸ் அணி 143 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டது. இதற்காக அவர்கள் 39 ஓவர்களை மாத்திரமே எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. 30 ஓட்டங்களை தினேஷ் சந்திமால் பெற்றுக் கொடுத்திருந்தார். தனஞ்சய் லக்ஷன் 33 ஓட்டங்கள், அஞ்சலோ மேத்யூஸ் 29 ஓட்டங்கள், முதித்த லக்ஷன் 15 ஓட்டங்கள், அதே போன்று 12 ஓட்டங்கள் அகில தனஞ்சய, கௌஷிக அஞ்சுல 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். துனித் வெள்ளாளகி 2 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சில் டிலும் சுதீர 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று தனிஜ இந்துவார 3 விக்கெட்டுகளையும், சாணக்க பிரமோடி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலளித்த போலீஸ் அணி 35.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 144 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் விஷாத் ரந்திகா 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று அஷேன் பண்டார போலீஸ் அணியின் தலைவர் 56 ஓட்டங்களை நிதானமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். மினிகம் 55 ஓட்டங்களை பெற்றிருந்தார். KJP 15 ஓட்டங்களை பெற்றிருந்தார். குஷால் ஜெனட் பெரேரா. பந்து வீச்சில் தலா 2 விக்கெட்டுகளை டில்ஷான் மதுஷங்க மற்றும் துனித் வெள்ளாளகி ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள். சங்கீத் குரேக்கு 1 விக்கெட் கிடைத்திருந்தது. சங்கீத் குரே இந்த தொடர் முழுவதுமாக கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர்களாக காணப்படுகின்றார். ஆனால் இந்த போட்டியில் தேவையான நேரத்தில் அவர் பிரகாசிக்க தவறியமை ஒரு பிரச்சனையாக மாறிப்போனது. எனவே இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தொடர் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எதிர்கால வீரர்கள், முக்கியமான வீரர்கள் போமுக்கு வருவதற்கும் இவை மிக முக்கியமாக நமக்கு கை கொடுக்கப்பட போகின்ற போட்டிகளாகவும் இருக்கின்றன. இறுதிப் போட்டியின் தினம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. வருகின்ற வாரத்தில் அல்லது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகின்றது. தொடர்ந்தும் இது ஒரு புதிய சேனலாக யூடியூப்பில் நான் விளையாட்டுக்காக பிரத்யேகமாக உருவாக்கி என்னுடைய தனிப்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகள் தருகின்ற ஒரு தொகுப்பை தருகின்ற நிகழ்ச்சியாக இதை ஆரம்பித்திருக்கின்றேன். எனவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை பாருங்கள் என்பதையும் உங்களுக்கு அன்பாக கூறி விடைபெறுகின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் விமல்.